வெல்கம் டு க்ரோசன் பொட்டிக்ஸ். ஸ்டெப் நம்பர் 1. இன்னைக்கு ஜர்தோசியை எப்படி ஒரே மெஷர்மெண்ட்டில் ஒரே மாதிரி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை எடுத்துக்கோங்க. ஜர்தோசியோடைய எத்தனை உங்களுக்கு ஜர்தோசியை கட் பண்ணுமோ அவ்வளோ ஜர்தோசியோடைய முனையை எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். தென் ஜர்தோசியை முனையை எடுத்து ஒன்றா ஒரே அளவாக எடுத்துகிட்டு ஜர்தோசியை லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இழுக்க முடியாது. இழுக்காமல் நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லாவே இருக்காது அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு. லைட்டாக ஜர்தோசி ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இழுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி எடுத்திங்கன்னா அதோட 2 முனை இருக்கும்ல, 2 முனையுமே சேர்த்துக்கணும் ஒன்றா. நான் இப்போ காமிச்சேன் பாருங்கள். சேர்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ என்னென்னா எல்லா முனையும் ஒரே அளவாக கட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது. இல்லைனா தனித்தனியாக கட் பண்ணிங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் மாறிடும். நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போனீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா முனையும் ஒரே ஈவனாக வச்சுருக்கேன். வச்சுட்டு எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணுறேன். சிலர்லாம் இந்த மெஷர்மெண்ட் கூட எனக்கு கரெக்டாக வராது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த அளவுன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஏதாச்சும் ஒரு குச்சியில் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு குச்சியோடைய முனையும் ஜர்தோசியோடைய முனையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி கட் பண்ணிங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கூட சிலருக்குலாம் இந்த மாதிரி டிப் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான டிப் உங்களை ரீச் ஆகும். டிப் நம்பர் 2. இன்றைக்கி ஹுக்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு நீட்டாக தென் கரெக்டாக பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய ஊசி எடுத்துக்கிட்டேன். பெரிய காது இருக்க மாதிரி ஒரு கிளாத்தில் குத்தி எடுத்துட்டேன். அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸில் இந்த ஹுக்ஸ் இருக்குல்ல அதை கரெக்டாக இங்கே பாருங்கள், பெரிய காது இருக்குது, ஓட்டை போட்டுட்டேன். அதை வச்சு அந்த ஓட்டையிலேயே ஹுக்ஸை நுழைச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வெளியே வராமல் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கும். தென் வெளியவும் தெரியாது ஹுக்ஸ் ஜாயின் பண்ணது. பாருங்கள். டிப் நம்பர் 3. இன்றைக்கி ஒரு ஹுக்ஸ்லேருந்து இன்னொரு ஹுக்ஸ் ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறச்ச நூல் வெளியெல்லாம் தெரியும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ தெரியாமல் எப்படி அதை ஜாயின் பண்ணுறது, தென் ஹுக்ஸை டைட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நார்மலாக எப்பயும் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹுக்ஸை கீழேருந்து நூலை குத்தி மேலே எடுங்க. எடுத்துகிட்டு இந்த கேப் இருக்கும்ல, ஸோ இந்த கேப்பில் ஊசியெல்லாம் நுழைச்சிட்டு இழுத்திங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு லாக் கிடைக்கும். இதை நீங்கள் போட்டு கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அப்படிங்கிறத. இதில் எந்த ஒரு பிசுறும் இருக்காது, வளைஞ்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எல்லா ஸ்டிச்சும் ஒரே ஈவனான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். தென் பேக் சைடில் இந்த ப்ளவுஸோடைய பேக் சைட்லேயும் தெரியாது. இந்த சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டைலில் தெரியறதோட லாஸ்ட்டு பேக் சைடில் திருப்பினா இந்த ஸ்டிச் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எலகண்ட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்குமே எவ்வளோ நீட் ஃபினிஷிங் அப்படிங்கிறத அவங்களுமே ஃபீல் பண்ணுவாங்க. இது ஸ்டிச் பண்ணுற நமக்கு மட்டும் ஃபீல் பண்ணுறது இல்லை, யூஸ் பண்ணுறவங்களுமே. இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், லைஃபுமே ரொம்ப வரும் இந்த மாதிரி ஹுக்ஸ்லாம். ஹுக்ஸையும் தாண்டி இந்த ஸ்டிச்சிங் ரொம்ப லைஃப் வரும். ஹுக்ஸ் டேமேஜ் ஆனால் கூட அந்த ஸ்டிச்சிங் அப்படியே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. தென் ஆல்ரெடி நம்ம இதை நுழைச்சி வச்சுருந்தோம். அதை நுழைச்சி வச்சு தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். எதுக்கும் 1 முறை 2 முறை கிளாத் சிலர் வாங்கி கொடுக்குற கிளாத்
குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறத ஒழுங்கா ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹுக்ஸ் வெளியே வராது. ஸோ அதுக்காக தான் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேக் சைடில் எங்கேயாச்சும் ஸ்டிச்சஸ் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். தெரியாது. டிப் நம்பர் 4, நம்ம ஒரு ஹுக்ஸ்லேருந்து இன்னொரு ஹுக்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறச்ச ஒரு நீட்டாகவே ஃபினிஷிங் இருக்காது. இப்போ நான் காமிச்சேன்ல, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஊசியை வந்து ஒரு ஹுக்ஸ் கிட்ட இருந்து இன்னொரு ஹுக்ஸ் கிட்ட இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா, ஏன்னா 2 கிளாத் இருக்கும், டபுள் கிளாத் இருக்கும் இந்த இடத்துல. சிங்கிள் 2 கிளாத்துக்கும் சென்டரில் இந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எண்டு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்காது. எண்டு நாட் வெளியே தெரியும். நம்ம ஒரு முறை நாட் போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. பட் ஸ்டில் இந்த மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எண்டு நாட் போட்டலாம், அதோட அவ்வளோதான் ஓவரு. திரும்ப ஒரு பீட் சுகர் பீடோ ஒரு ஹுக்ஸ் கிட்டேயுமே நம்ம எண்டு நாட் போட வேண்டியதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல, அதே தான் இதுவும் நார்மலாக ஸ்டிச்சஸ் தான். இந்த ஹுக்ஸ்லேருந்து அந்த ஹுக்ஸ்க்கு போகிறச்ச மட்டும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஊசியை வந்து இங்கே வந்து டபுள் கிளாத் இருக்கும், டபுள் கிளாத்துக்கும் நடுவில் கொண்டு போகணும். ஊசியை நடுவில் கொண்டு போகும்போது ஆல்ரெடி காமிச்சல அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸும் வெளியே தெரியாது, கொண்டு போகிற ஸ்டிச்சஸும் வெளியே தெரியாது, எண்டு நாட்டோடைய அந்த எண்டுமே வெளியே தெரியாது, எதுவுமே வெளியே தெரியாது. ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நார்மலாக டெய்லர் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்கள், நான் கொண்டு போகிறேன். இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோடைய 2 கிளாத், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கிளாத் ரெண்டுத்துக்கும் மிடில் நான் கொண்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஊசியை. இப்போ எனக்கு எந்த இடத்துல ஊசி வெளியே வேணுமோ அந்த இடத்துல நான் போயிட்டு ஊசியை வெளியே கரெக்டாக எடுத்துட்டேன். நான் 2 ஹுக்ஸோடைய அந்த ஒரு காதுக்கிட்ட இருந்து வெளியே எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்படி காமிக்கும்போது எங்கேயுமே எந்த நூலும் வெளியே தெரியல, தென் பேக் சைட்லேயும் தெரியலை. இன்றைக்கி த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க்கை டபுள் த்ரெட்டாக தான் வச்சு சில்க் த்ரெட்டை ஒர்க் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு ஆப்போசிட்டில் கொண்டு வாங்க. லாக் போடாமல் த்ரெட் ஒர்க்கை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செக்கர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். செக்கர் டிசைன் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆஃபாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கு சென்டரில் ஃபுல் பாக்ஸையும் மார்க் பண்ணிட்டேன். தென் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம பாக்ஸோடைய லைன்ஸை இந்த மாதிரி லைன்ஸ் போடுறச்ச லாங் சைஸ் ஸ்கேலை ட்ரை பண்ணுங்கள். லாங் சைஸ் ஸ்கேலை ட்ரை பண்ணிங்கன்னா நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஷார்ட் சைஸ் ஸ்கேலை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் வந்து கரெக்டாக வரும், செகண்ட் லைன் வந்து தப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட் சைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை மார்க்கிங் ஸ்கேல் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். தென் செகண்ட் லைன் ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் மார்க் பண்ணோம்ல, அதே டைரெக்ஷனில் செகண்ட் லைனும் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் வந்துடும், அது கரெக்டாக வரும். செகண்ட் இப்போ போகிறது தப்பாக வரும். அதனால் சொல்ல வரேன், நீங்கள் மார்க் பண்ணுறச்ச கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட மார்க் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, ஐ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல நீட்டாக வேணுமோ அந்த இடத்துல அவ்வளோ நீட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தென் ஊசியை வெளியே எடுக்கிறோம். லெஃப்ட் சைடில் நூலை தள்ளிட்டு தென் ரைட் டு லெஃப்ட் ஊசியை வெளியே எடுக்கிறோம். அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி எடுக்கும்போது எலாஸ்டிக் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஹை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நான் இப்போ காமிச்ச ஐ உங்களுக்கு வரல அப்படின்னா நூலை வந்து ஜஸ்ட்டு வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நூலை டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹை வேணுமோ அந்த அளவுக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹை வந்துடுச்சு அப்படின்னா சுற்றுறத நிறுத்திடுங்க. எனக்கு இவ்வளோ போதும் இன்றைக்கி. தென் எந்த இடத்துலேருந்து நூலை வெளியே எடுத்தனோ அது பக்கத்துலேயே இப்போ குத்துறேன்ல,
இந்த மாதிரி குத்திட்டு ஊசியை வெளியே இழுங்க. பொறுமையாக ஷேக் பண்ணி ஊசியை வெளியே இழுக்கணும். இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் பண்ணி நீங்கள் வெளியே இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். தென் உங்களுடைய அந்த ஐ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பக்கத்துலேயே இந்த மாதிரி நூலை குத்தி இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் டைட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு ஐ வந்துடும். எந்த ஐ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கோ ட்ரை பண்ணிக்கோங்க அந்த ஐ. டிப் நம்பர் 9, நம்ம இந்த மாதிரி சர்க்கரையோ இல்லை சுகர் பீடோ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கீழே கொட்டிடும். ஸோ ஆரி ஒர்க் அந்த பேட்டில் இருக்குல்ல, அந்த பேட்டிலோடைய சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். காலியான ஆரி ஒர்க்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டில் அதோட சென்டரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு பெருசாக எந்த ஒரு ஸ்டாண்டும் நம்ம வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறையும் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் வந்து இந்த மாதிரி 6 நீடில் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக நமக்கு எந்த ஸ்டாண்டும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டிப் நம்பர் 10, சர்க்கரையை வந்து எல்லோரும் இந்த மாதிரி தான் லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சர்க்கரையாக. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட நீங்கள் தேவையான அளவுக்கு சர்க்கரையை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எப்பயுமே பீடை எப்படி லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம லோட் பண்ணாலே சர்க்கரையுமே லோட் பண்ண முடியும். பீடை விட சர்க்கரை வந்து ரொம்ப ஈஸியாக லோட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.